தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே உள்ள ரயில் தடத்தில் மேலும் 8 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. தாம்பரம் ரயில்வே யார்டில் மேம்பாட்டு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு தடத்தில் வருகிற 14ஆம் தேதி வரை ஏற்கனவே 55 மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று முதல் மேலும் 8 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாகவும் மாற்று ஏற்பாடாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று முதல் வருகிற 14ஆம் தேதி வரை செங்கல்பட்டிலிருந்து கடற்கரைக்கு இயக்கப்படும் மின்சார விரைவு ரயில்கள் தாம்பரம் கடற்கரை இடையே அனைத்து நிலையங்களிலும் நின்று செல்லும் எனவும் சென்னை ரயில்வே கோட்டம் கூறியுள்ளது. இதனிடையே பொதுமக்கள் வசதிக்காக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதலாக 70 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஈரோட்டில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் போலீசாருக்கும் திமுகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஈரோட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகை புரிந்தார். அந்த வகையில் ஈரோடு எம்பி பிரகாஷின் அலுவலகத்தை உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து உள்ளே சென்றபோது அவருடன் உள்ளே செல்ல முயன்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பேரூராட்சி சேர்மன்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் அங்கு தயாராக நின்று கொண்டிருந்த அமைச்சர் முத்துசாமியின் காரில் ஏறுவதற்கு முயற்சி செய்தபோது அவரை காரில் ஏற விடாமல் தடுத்ததோடு தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த அந்தியூர் செல்வராஜ் மற்றும் திமுக உறுப்பினர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் உணவகத்தில் வாங்கிய சிக்கனில் வண்டு இருந்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் உணவகத்துக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை KK நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் உணவகம் ஒன்றில் கடந்த 31ஆம் தேதி சட்டக்கல்லூரி மாணவிகள் வாங்கிய சிக்கனில் வண்டு இருப்பதாக வீடியோ ஆதாரத்துடன் புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகத்தில் சோதனை நடத்தினர். அப்போது உணவகத்தில் உணவுகளை திறந்து வைத்திருந்தது, சமையலறை அசுத்தமாக இருந்தது சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. 15 நாட்களுக்குள் உணவக தரப்பில் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியதோடு 1000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். உங்களை நம்பி தான் நாங்க வாங்குறோம். உங்க கடை தானே, உங்களை நம்பி தானே வாங்குறோம். அப்படி நீங்க சொல்லவே இல்லையே. நீங்க அப்படி ரெஸ்பான்சிபிளா சொல்லவே இல்லை. அவங்க விழுந்திருக்கோம் அப்படின்னா அசால்ட்டா சொல்றீங்க. மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் சேவை வருகிற 6ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஹில்குரோ அடர்லி ரயில் நிலையங்களுக்கு இடையே மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் தண்டவாளத்தில் மரங்களும் கற்களும் சரிந்து ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இதையடுத்து ரயில்வே ஊழியர்கள் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதையடுத்து நீலகிரி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தொடர்ந்து பெய்து வருவதால் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் சேவை வருகிற 6ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.